ஹலோ மேம். ஹலோப்பா. சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்களோட ட்ரிப்பு? உங்க நேம், ஊரு? என்னுடைய நேம் இஸ் சசிகலா, ஆர் சசிகலா, அண்ட் நான் சென்னை பேஸ்டு அண்ட் ஐம் ஸ்பெஷல் எஜுகேட்டர். அண்ட் இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் we didn't expect it will be so good. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஸ்பெஷலி தேங்க் டு த கைட். அவர் ரொம்ப நல்லா, சிவா வந்து எங்களை ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ஆக்சுவலி ஹி வாஸ் வெரி வெரி இன்வால்வ்ட் வித் ஆல் த whoever had come along with the trip. And ரொம்ப நல்லா வந்து ரொம்ப கேர் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணி எங்களை வந்து ரொம்ப எந்த எல்லா ஏஜ் குரூப் வந்து we were all not very young couples over here. எல்லாருமே வந்து he was very very patient. எங்களை வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து எந்தெந்த இடத்துக்கு எப்படி கூட்டின்னு போகணும், எப்படி பண்ணணுன்றது வந்து வெரி கேரிங். And thanks a lot for this trip. And the food was, to mention about the food was excellent. South Indian tasty food. So எல்லாமே relish பண்ணி எல்லாரும் சாப்பிட்டோம். And there's no comment about எந்த இதுலேயும். Even the travel was very good and we didn't feel really tired or anything. And it was excellent. Thank you very much. We are looking forward to many more such trips. Thank you. Thank you. Sir, how was your trip? She has expressed all my feelings. Thank you. We both brother and sister have traveled for this trip, and my brother has taken this. He has said that he would take me with him, and it was. I must also thank him for that. அம்மா, எப்படி இருந்தது உங்களோட யாத்திரை ட்ரிப்ஸ் எல்லாம்? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு. இனி அடுத்தடுத்து வரணும்னு யோசிக்கிறோம். வாங்க, வரணும்னு நினைக்கிறோம். சொல்லுங்க சார். உங்களுடைய அணுகுமுறை எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஃபேமிலியை வந்து அப்பா பிள்ளை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதுதான் மெயினாக வேணும். பிஸ்னஸ் அடுத்தது அப்பாற்பட்டது. அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது தான் முக்கியம். மேலும் மேலும் நல்ல முறையாக நீங்கள் வளர்ச்சி அடையணும்னு ஆடவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அம்மா, எப்படி இருந்தீங்க? எங்கேருந்து வரீங்க? ரொம்ப நல்லா இருந்ததா? எல்லாம் பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, சொல்லுங்க. சுப்பிரமணியம் பேர். நல்லா வசதியாக இருந்தது. இந்த அளவுக்கு நடக்குமான்னு இப்போ பார்க்கணுமான்ட்டு எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நல்லா வசதியாக இருந்தது. தேங்க்யூ. எந்த இது எவரும் வர இனிமேல் வரும். சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். எல்லாம் ட்ரிப் எல்லாம் பார்த்துட்டீங்களா? எல்லா இடம் எல்லாம் நல்லா பார்த்தேன் சார். கொடுத்து வைக்கணும் சார்லாம். தேங்க்யூ. அதில் இத்தனை வயசு கழிச்சு, இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். அதை ஒரு என் பொண்ணு 2 வருஷமாக அவங்கள்ட்ட முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அது இன்னைக்கு தான் அமைஞ்சது. கொஞ்சம் வெயில் இல்லாத இன்னும் நல்லா இருந்தது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் குறையில. நன்றி சார். எப்படி இருந்தது உங்கள் ட்ரிப்பு? சொல்லுங்கள். ஆமாம், நான் வந்து கல்கத்தாவில் வந்து சின்ன வயசில் நான் பார்த்துட்டேன் காசி. இப்போ காசி பார்க்கும்போது எப்படின்னா பிரம்மாண்டமாக தான் இருக்குது. அதை விட இந்த விரகமாக டூர் அண்ட் ட்ராவல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இதை பார்க்கும்போது அந்த டூரு ஒன்றுமே எனக்கு தெரியலை. ஒரு குடும்பமாக தான் தெரிஞ்சுட்டு இப்போ அந்த சாப்பாடு, அந்த தங்குற இடம் எல்லாம் சூப்பர். எல்லாம் ஸ்டார் ஏசி தான். நல்ல ரூம், நல்ல ரூமு, நீட் அண்ட் க்ளீன், எல்லாம் ஏசி ரூமு. ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து டூரு கிடையாது, இது நம்ம குடும்பம் மாதிரி. தேங்க்யூ. அக்கா, எப்படி இருந்தது உங்கள் ட்ரிப்பு? நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்து ஜெயந்தி மனுச்சவங்க வந்து வரோம். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம்.
எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது. ரூமு ஏசி ரூம் தான், எல்லா ரூமும் கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப திருப்தியாக இருக்கு. எதிர்பார்த்ததை விட சாப்பாடு கூட ரொம்ப பயந்தேன், சாப்பாடு எப்படி இருக்கும் என்னமோ பயந்தேன். இந்த இதில் எல்லாமே திருப்தி. ரொம்ப நன்றி. கூட்டி போய் நல்லா திருப்தியாக காமிச்சது ரொம்ப நன்றி. நன்றி சார். சார் சொல்லுங்க சார். As usual, trip is very good. தேங்க்யூ It's very, very good. சார். என்னோடய பேர் ராஜசேகர். நான் சென்னையிலேருந்து வரேன். இது வந்து முதல்ல இது முன்னே சிவகுமார் ஷார்ட் ட்ரிப்பில் வந்து சிறுடிக்கெல்லாம் வந்திருக்கேன். அதை விட இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. காசி ட்ரிப்பு யூஸ்வலாக நம்ம ஃப்ரெண்டு முரளி தான் போகலாம் அப்படின்னாரு. சரி போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து காசி ட்ரிப்புன்றதுனால எல்லாம் சீனியர் சிட்டிசன் பீப்புள். சீனியர் சிட்டிசன் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கினாரு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் விஷயம் வேறு, சீனியர் சிட்டிசன்ஸ் வேறு. ரூம்ஸ் எல்லாம் வெரி வெரி எக்ஸலண்ட்டு. வெளியில் பார்த்தா 40-45 டிகிரி. அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஏசி ரூம் வேணும். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து சாப்பிட்டா ஹோட்டல்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அவரே வந்து குக்கை கூப்பிட்டு வந்து அதை இங்கேயே வந்து சமைச்சு இது பண்ணாருன்னா இட்ஸ் வெரி கிரேட். சும்மா கிடையாதுங்க. குக்கை வந்துன்னா சும்மா ஆர்டினரியாக வந்துட முடியாது. வெசல்ஸ் அது இது எடுத்துகிட்டு வந்து பண்ணணும்னா இட்ஸ் எ வெரி பிக் திங். வெரி வெல் டன் சார், சிவகுமார் சார். நான் வந்து உங்கள் இந்த ஃபீல்டில் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும், இன்னும் மென்மேலும் வரணும்னு நினச்சி அந்த எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சொல்லுங்கள், எப்படி இருந்தது உங்கள் ட்ரிப்பு? சூப்பராக இருந்தது. 4 நாள் 5 நாள் டைம் போனதே தெரியல. நாளையில் போய் மறுபடியும் சமைக்கணும். என்ன சமைக்கணும் தெரியல. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. அகாமடேஷன் சூப்பர், ட்ராவலிங் சூப்பர். நெக்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கட்டாயமாக உங்கள் டீமோட தான். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பி. 4 நாள் போனதே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் சாய் துவாரகாமாய் ட்ராவல்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் சிவகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைட் பண்ணி அழகாக சூப்பராக கூப்பிட்டு போனார். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து காசிக்கு போகணுன்னு சொல்லுவாங்க, எங்கேயா டூருக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆஃபீஸில் லீவ் போட்டு கூப்பிட்டு போக முடியாது. நம்ம ஒர்க் பார்க்க சரியாக இருக்கும். அப்புறம் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஆனால் வயசானவங்களையும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இவரை நம்பி நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து 100 இல்லை 200% நீங்கள் வீட்டில் எப்படி கேர் பண்ணுறதை விட அதிகமாக கேர் பண்ணி அவங்க கூட்டு வந்துடுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையான ட்ராவல்ஸ் இந்த சாய் துவாரகாமாய் ட்ராவல்ஸ். அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. அதுவும் சிவகுமார் சார் எஸ்பெஷலி ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. அதனால் வந்து நீங்கள் நம்பி வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸை வந்து தைரியமாக அனுப்பிச்சி வைக்கலாம். அவங்க கூட ஃபுட்டும் சூப்பர். ஃபுட்டு வந்து பொறுத்த வரைக்கும் பக்கா ஃபுட்டு. அவங்க வந்து கேர் அந்தளவுக்கு கேர் எடுத்து பண்ணுறாங்க. டைமிங்கில் சர்வ் பண்ணுறாங்க. எல்லாமே சூப்பர். தேங்க்யூ 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 சார். எப்படி இருந்தது உங்களோட இந்த யாத்திரை? என் பேர் மதுரை. என் ஒய்ஃபுக்கு வந்து தர்ப்பணை கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக யோசனை பண்ணிட்டேன். எப்போ செட் ஆகும், எப்போ போவோம், எப்போ செய்வோம் அப்படின்னு. கடவுள் மாதிரி சிவகுமாருடைய லிங்க் கிடைச்சிது. நான் என் பொண்ணு, என் மாப்பிள்ளை, என் பேரன் எல்லாமே வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா மாதிரி இங்கேயே இருந்து சாப்பிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்து கூடவே இருந்து அவர் ரொம்ப அருமையாக பண்ணார். அவரை மறக்கவே முடியாது. அவரை நம்பி வரலாம். அவரை நம்பி நமக்கு எந்த இடத்துக்கும் நம்ம பண்ணி போகலாம். அவ்வளோ அற்புதமாக பண்ணார். ஏதாவது கூட பண்ண சகோதரம் மாதிரி அவர் எல்லாம் நல்லா இது பண்ணார். ரொம்ப சந்தோஷம். அக்கா எப்படி இருந்தது உங்களோட? அக்கான்னு உரிமையாக கூப்பிடுறீங்கல்ல, அதுலேருந்தே தெரியுது இல்லை நம்ம வந்து 5 நாளில் எவ்வளவு நம்ம வந்து ஒரு க்ளோஸாக இருந்திருக்கோம். ஒரு குடும்ப மெம்பர்ஸ் மாதிரி இருந்திருக்கோம். வெளியே ஒரு அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அதெல்லாம் தெரியவே இல்லை எங்களுக்கு. மூட்டு வலியும் எந்த வலியுமே தெரியவே இல்லை. அதனால எங்களுக்கு இந்த ட்ரிப்பு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பு வரோம். இது ரொம்ப எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு கஷ்டம் இல்லை. மெயினாக சாப்பாடு எங்களுக்கு வயசான காலத்தில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. சாப்பிட கஷ்டமே இல்லை.
ட்ரிப்பில் போகலாம்.